வணக்கம் வாங்க. ஓம் நம சிவாய வாழ்க, ஓம் நம சிவாய வாழ்க, ஓம் நம சிவாய. இன்றைய பொறுத்தளவு பார்த்தீங்கன்னாங்க வெயில் ரொம்ப அதிகங்க. பங்குனி சித்திரை வைகாசிலாம் பார்த்தீங்கன்னா வெயில் கொளுத்து வாங்குது. வெள்ளரி சாப்பிடணும், தர்பூசணி சாப்பிடணும், இளநீ சாப்பிடணும் அப்படின்றோம். நம்ம உடல் வெப்பம் அதிகமாகும் போது நம்ம உடலை குளிர்ச்சி பண்ணிக்கிறோம். இந்த வெப்பத்தினால நமக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்றத நம்ம தொடர்ந்து வாங்க இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம். இன்றைய பொறுத்தளவு பாருங்க, நம்ம வெள்ளரிக்காய் வீட்டு தோட்ட பயிராக பண்ணியிருக்கிறோம். நம்ம இயற்கையாக நம்ம எப்படி வெள்ளரிக்காய் உற்பத்தி பண்ணுறது, இதை நம்ம எப்படி நம்ம உடலுக்கு எடுத்துக்கிறது, என்னென்ன வெள்ளரிக்காய்லாம் இருக்குது அப்படின்றதுனால நமக்கு ஒரு சின்ன கொஞ்சம் இடம் இருக்கிறதுனால வெள்ளரிக்காய் செடியெல்லாம் போட்டுக்கிறேன். வாழை மரமெல்லாம் வச்சிருக்கிறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கழிவு நீர் வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறது, நம்ம குளிக்கக்கூடிய நீர்கள்லாம் தண்ணியெல்லாம் வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்றதுனால நம்ம ஓரமாக நம்முடைய லேண்டில் ஓரமாக ரோட்டு ஓரத்தில் நேராக ஒரு சின்ன ஒரு வாய்க்கால் மாதிரி பண்ணியிருக்குங்க. இந்த வாய்க்காலில் வரக்கூடிய தண்ணியெல்லாம் வேஸ்ட் ஆகக்கூடாது. இதை நம்ம என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு பிளான் பண்ணி பார்த்தீங்கன்னா வாழை செடிகளை அப்படியே சைடில் வச்சுருக்கிறேன். அதே மாதிரி கூபாப்பில் சைடில் அப்படியே இந்த மாட்டுக்கு தேவையானதை கூபாப்பில் இதை தட்டு நம்ம ஏற்கனவே மாட்டுக்கெலாம் தட்டு சோளத்தட்டுன்றோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சோண்டு சின்ன ஒரு சாகுபடி ஒரு வெள்ளரி விதை ஒரு 4 இடத்துல மட்டும் ஊனியிருக்கிறேன். ஒரு 4 செடி 4 விதை 4 விதை ஒரு 4 இடத்துல மட்டும்தான் ஊனியிருக்கிறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கொத்தவரங்காய், இந்த சைடில் கொத்தவரங்காய் வீட்டுக்கு இந்த மாதிரி பயன்படுத்தியிருக்கிறேன். அதே மாதிரி அடுத்த சைடு பார்த்தீங்கன்னா அங்கேயும் அதே மாதிரி வாழை மரம் நம்ம காட்டில் அது தண்ணி போகிற இடத்துல துவைச்ச தண்ணிகள்லாம் வெளியில் போகக்கூடிய இடத்துல ஒரு 10-20 வாழை மரங்கள். இந்த மாதிரி தாங்க நம்ம விவசாயம் இந்த தருமபுரி மாவட்டத்தில் பண்ணிகிட்ருக்கிறேன். இனி போக போக நாம் என்ன செய்யணும்னு ஒரு ஐடியா வச்சுருக்கிற மக்கள் நிறைய மூலிகைலாம் நிறைய தேவைப்படுது. ஐயா எங்களால் முடியல, பெங்களூரில் இருக்கிற சென்னையில் இருக்கிற மூலிகையை என்னால் வாங்க முடியல, பொறிக்க முடியல, எவ்வளோ இலவசமாக நீங்கள் செஞ்சிட்ருக்கிறீங்க, இந்த உதவியை செய்கின்றாங்க. மக்களுக்காக நான் இந்த மூலிகைலாம் கொஞ்சம் வளர்த்தலான்னு ஒரு ஐடியா இருக்குது. நீங்கள் கொஞ்சம் நல்லா சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா போதும். உங்களுக்கு இலவச முறையில் மூலிகைகளுக்கு அனுப்பணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் இருக்குது. இந்த கடவுளுடைய புண்ணியத்தில் சேனல் நல்ல குரோத்தை வளரட்டும், மக்கள் நிறைய சேர்ட்டும். அவங்களுக்காக நம்ம இயற்கை மூலிகைகளை தயார் பண்ணி நம்ம அனுப்பணும். இதுதான் என்னோடய பொசிஷனு. இன்றைக்கி நாம் பேச வேண்டியது வெள்ளரிக்காங்க. இந்த வெள்ளரிக்காய்னால உடல் குளிர்ச்சி பண்ணக்கூடிய ஆற்றல், ரத்த விருத்தி, மலச்சிக்கலை நீக்கும், உடல் ஆரோக்கியமாக இருக்கும் இந்த வெள்ளரிக்காய் சாப்பிட்றதுனால. அதே மாதிரி உப்பு சத்தை நம்ம குறைக்கக்கூடிய ஆற்றல் நிறைய. ரத்தத்தில் உப்பு சத்து நிறைய இருக்குது. ரத்தத்தில் டயாலிசிஸ்க்கெலாம் நிறைய பேர் போகிறாங்க. அதை நம்ம குறைக்கிறதுக்குலாம் என்ன வழி நான் கொடுத்துருக்குறேன். சுரக்காய் கொடுத்துருக்குறேன், நாட்டு சுரக்காய். இதை டெய்லி கட் பண்ணி இந்த சுரக்காயை சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா ரத்தத்தில் இருக்கிற உப்புகள் குறையிறதுக்கு 90% ஒரு வாய்ப்பு. அதே மாதிரி வெண்பூசணி கொடுத்துருக்குறேன், கொத்தவரங்காய் கொடுத்துருக்குறேன், அதே மாதிரி வெள்ளரிக்காய்ங்க. இந்த வெள்ளரிக்காயில் பார்த்தீங்கன்னா சாம்பார் வெள்ளரிக்காய்னு தனியாக இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு ஒரு 2-3 வகை வெள்ளரிக்காய் இருக்குங்க. கோயம்புத்தூர் சைடு பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காயில் சின்ன சின்ன வெள்ளரிக்காய் இருக்கும். ஈரோடு மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய வெள்ளரிக்காய் இருக்கும். அதே மாதிரி நாமக்கல்லில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீளமான வெள்ளரிக்காய் இருக்கும். இதெல்லாம் சீசனுக்காக வரக்கூடிய வெள்ளரிக்காய். இது நாட்டு வெள்ளரிக்காய். நான் இது தயார் பண்ணியிருக்கிறது நாட்டு வெள்ளரிக்காய். நாட்டு வெள்ளரிக்காய் ரொம்ப பெருசாகாது, ஒரு இவ்வளோ நிலம் தான் வரும். சின்ன சைஸாக இருக்குது பிஞ்சு, இவ்வளோ நிலம் பெருசாக இருக்குது முத்தக்காய். இதுதான் வரும்னு வச்சுங்களேன். இந்த வெள்ளரி செடியில் பார்த்தீங்கன்னா நிறைய பூச்சிகள்லாம் வரும். இந்த பூச்சி விழுவுறதுக்கு நம்ம மருந்தெல்லாம் நம்ம எதுவுமே நம்ம அடிக்கிறது கிடையாதுங்க. சாம்பல் நம்ம முன்னர் சாமி இதெல்லாம் ஒரு வீடியோ பண்ணிக்குவோம். இதை நம்ம சாம்பல் தாங்க மேலே போடணும். நம்ம இதுக்கு எந்த உடைய மருந்து இருங்க சாமி. அம்மா என்ன சாமி நீங்கள் வீடியோ பார்க்க வந்திருக்கிறீங்களா? இதை பாரு வெள்ளரிக்காய்லாம் நிறைய போட்டிருக்குது. அப்பா நீ வெள்ளரிக்காய் தோட்டத்தை பாதுகாத்துக்கணும். அங்கே பாரு நிறைய எலிகள்லாம் நிறைய தொந்தரப்படுது. நைட் ஹவர்ஸில் காவல் இருந்துக்கணும். சரிங்களா? இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், நம்ம ஒரு வீடியோ பண்ணுறேன், இந்த வெள்ளரிக்காக வீடியோ பண்ணுறேன். நம்ம வீடியோ அடுத்ததில் வரலாம். சரியா சாமி? போங்க நீங்கள் அம்மா கிட்ட போங்க. அம்மா வாங்கம்மா, இந்த வாங்கிட்டு போயிருங்க. போங்க போங்க சாமி. அப்போ ஒரு வீடியோ பண்ணிட்டு வரேன். போங்க 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 போங்க. அவ்வளோதாங்க, அவளை தாட்டி விட்டாச்சு. இப்போ நம்ம வெள்ளரி செடியை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா நீங்கள் நடவு பண்ணுன்னா மாடி தோட்டத்தில் பண்ணலாம். ஒரு 4 விதை போட்டுக்கிட்டிங்கன்னா போதும், வீட்டுக்கு வெள்ளரிக்காய் போதும். இப்போ ஒரு 5 விதை 5 விதை, எந்த விதை முளைக்க எதுவும் முளைக்கான்னு கிடையாதுங்க. ஒரு விதை 2 ரூபா 3 ரூபா வருதுங்க. இப்போ ஒரு 4 குழி போட்டிருக்கிறேங்க. ஒரு 4 அடிக்கு 1 4 அடிக்கு 1 ஒரு 4 குழி போட்டுருக்கிறேன். 4 குழியில் விதை ஒரு 4-5 விதைக்கு மேலே போட்டுட்டுங்க. ஏன்னா எத்தனை விதை ஊனணும்னு என்னன்னு எனக்கு தெரியாதுங்க, எது முளைக்கணும்னு எனக்கு தெரியாதுங்க. போட்டுட்டேன். இப்போ போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 40 நாள் இருக்குங்க.
இப்போ 40 நாளில் வந்து நம்ம வந்து காய்க்கு வர ஆரம்பிச்சிருச்சு. காய்க்கு வர ஆரம்பிச்சுன்னு ஏற்கனவே ஒரு 2 காய் அறுத்துருக்குறேங்க. இப்போ வந்து இன்னைக்கு தேடணுங்க. ஆனால் ஒரு காய் தெரியுதுங்க, பெரிய காயாக ஒன்று இருக்குங்க, அதை விட்டுட்டுங்க, அது முத்தி போயிடுச்சு. இந்த வெள்ளரிக்காய் நாம் வந்து டெய்லி எடுக்கிறதுனால உடலுக்கு நமக்கு வந்து நீர் சத்து கிடைக்குதுங்க. கண்டிப்பாக இந்த வெய்ய காலத்தில் வந்து காரத்தை அவாய்ட் பண்ணிடுங்க, மாமிசத்தை அவாய்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி சர்க்கரைகளை வந்து நிறைய அவாய்ட் பண்ணுங்க, உப்புங்களை நிறைய அவாய்ட் பண்ணுங்க. நல்ல குளிர்ந்தண்ணியில் வந்து நல்லா குளிக்க ஆரம்பிங்க. காலையிலையும் சாயங்காலமும் குளிக்க ஆரம்பிங்க. உடல் உஷ்ணம் இப்போ அதிகமாகும் போது நமக்கு வந்து அம்மைகள்லாம் ஏற்படுங்க. இந்த 2-3 மாதத்தில் பார்த்தீங்கன்னா உடல் வந்து உஷ்ணமாகும் போது அம்மைகள்லாம் ஏற்படும். காய்ச்சல் ஜுரமெல்லாம் வர ஆரம்பிங்க. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மழை காலத்தில் வரக்கூடியது நீங்கள் வந்து நிலவேம்பு கஷாயம் கண்டிப்பாக எடுத்துக்கணுங்க. ஃபஸ்ட் எய்டு நிலவேம்பு. இந்த காய்ச்சல் வந்ததுன்னா நிலவேம்பு கஷாயம் எடுத்துங்க. அதே மாதிரி அம்மை வராமல் இருக்கணும், தடுக்கணும் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு இளநீர் எடுத்துங்க. அதே மாதிரி முலாம்பழம் எடுத்துங்க, தர்பூசணி எடுத்துங்க, வெள்ளரிப்பழம் எடுத்துங்க. நிறைய உடலுக்கு கொஞ்சம் குளிர்ச்சியான ஒரு உணவுகளை சேர்த்துக்கிட்டிங்கன்னா உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ இந்த வெள்ளரிக்காயை நீங்கள் எடுத்துகிட்டு போனாலும் சரி, அறுத்து லேசாக மிளகுத்தூள், உப்பு சேர்த்துறவங்க சேர்த்திக்கலாம், சேர்த்தாதவங்களுக்கு உப்பு அவாய்ட் பண்ணிடலாம். மிளகுத்தூளும் உப்பு லேசாக போட்டுக்கிட்டு டெய்லி வெள்ளரிக்காய் சாப்பிடுங்க. யூரினரி பிரச்சனை உங்களுக்கு அறவே இருக்காதுங்க. யூரினரி எரிச்சல் வராது. அதே மாதிரி நம்ம யூரின் வழியாக வந்து புரோட்டீன் வெளியாகாது. உடல் உஷ்ணமானால் புரோட்டீன் வெளியாகும், உடல் வெயிட் குறைய ஆரம்பிக்கும், அப்புறம் இன்ஃபெக்ஷன் நிறைய வர ஆரம்பிக்கும். முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா இளநீர் டெய்லியும், கொஞ்சம் வசதி உள்ளவங்க தோட்டங்காடு இருக்கிறவங்க டெய்லி ஒரு இளநீர் காலையில் ஒரு 6-7 மணிக்கு வெறும் வயிற்றிலே குடிங்க. அதே மாதிரி இந்த இளநீரை நைட்டே வெட்டி வச்சு சீரகம் கொஞ்சோண்டு போட்டு வச்சுருந்து காலையில் எடுத்து கொடுங்க. உடல் உஷ்ணத்திலிருந்து குறையும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வீடியோவில் ஏபிகே விலாக்ஸில் கொடுத்துருக்குறேன். நீங்கள் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு அது எதுனா சந்தேகம்னா எனக்கு கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் டவுட்டை நான் கிளியர் பண்ணுறேன். இப்போ நாம் இந்த இந்த வெள்ளரிக்காயை நம்ம தேடுவோம். தேடி இதில் இருக்கிற 2 பறிச்சுக்கிட்டு இந்த வீடியோவை நம்ம இன் பண்ணலாம். சரிங்களா? வேஸ்டேஜ் தண்ணி, நான் இதுக்காக தண்ணி விட்றது இல்லைங்க. வேஸ்டேஜ் தண்ணியில் நம்ம இந்த மாதிரி வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நம்ம வந்து ஒவ்வொரு வெள்ளரிக்காயை நம்ம தேடுவோம். ஏன்னா இது செடிக்குள்ளார் போக முடியாதுங்க. அதுக்காக நான் இப்படி ஒரு குச்சியை வச்சு எங்கெங்கன்னு பார்த்துட்ருக்குன்னு வச்சுங்களேன். ஏன்னா வந்து கையை எடுத்ததுமே விடக்கூடாதுங்க. எதுனா பூச்சி இருந்தாலும் இருக்கலாம். நாம் வந்து தேடிக்கணுங்க. இப்படி தேடிட்டோம்னா கொஞ்சம் இந்த வந்து புதுசாக செடி இருக்கிறதுனால வந்து இலைகள்லாம் வந்து பெருசாக இருக்குங்க. கொஞ்சம் காய இலை பழுக்கு கேப் கிடைக்கும். அப்போ வந்து நம்ம வந்து காய்களை ஈஸியாக பார்த்துக்கலாம். இப்போது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது சின்ன செடி, இளஞ்செடியில் இருக்கிறதுனால முன்னால் தான் காய் இருக்குங்க. செடியுடைய வேறு 2 சைடு தான் காய் இருக்கும். அதுக்கப்புறம் கொடி ஓட பார்த்தீங்கன்னா அவுட்டரில் காய் வரும். சரிங்களா? பார்த்துட்டே வருவோம். ஏன்னா ஏற்கனவே இந்த சைடு 2 காய் பொறிச்சிட்டுங்க. இது பார்த்தீங்கன்னா சாயங்காலம் கொஞ்சோண்டு தண்ணி மேலே மழை பெய்கிற மாதிரி தெளிச்சு விடுவோங்க. மழை வந்துட்டு இருந்தால் பிரச்சனை இல்லை. நாங்கள் பிடிச்சிக்கோங்க. இது வந்து இளம் பெஞ்சுங்க. ஏன்னா நம்ம சாப்பிட்றதுக்கு மென்று சாப்பிட்றதுக்கு ஈஸியானது தான் இளம் பெஞ்சு. இதனை வச்சிடணுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இவன் ஒருத்தன் பெருசாகிட்டாங்க. இது கொஞ்சம் பெருசாகிடுச்சுங்க. இதுவும் வேலைக்கு ஆகாதுங்க. அடுத்தது பார்க்கலாம். இது இங்கே ஒருத்தர் இருக்கிறாங்க. இவனை வேணால் போட்டு எரிஞ்சிடலாங்க. இது வந்து சின்னதாக இருக்குது, இது எடுத்துக்கலாங்க. இது ஒன்று காய் இன்னும் கொஞ்சம் பெருசாகும். இது வந்து நாட்டு காயின்னு வச்சுங்களேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் கடையில் வாங்குகிற வெள்ளரிக்காய்க்கும் இந்த வெள்ளரிக்காய்க்கும் ஒரு வித்தியாசமாக இருக்கும். சரிங்களா? இது வந்து உங்களுக்கு எந்தவுடைய வெள்ளரிக்காய் சாப்பிட்றதுனால வந்து யாருக்கு எந்தவுடைய சைடு எஃபெக்ட் வராது. தயிர் சாதத்தோடு வச்சுக்கிறேன், நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். வெறும் வெள்ளரிக்காய்க்கிற சாப்பிட்லாம். டெய்லி நீங்கள் வெள்ளரிக்காய் எடுக்கிறது வந்து ரொம்ப சிறப்பு. வெள்ளரிக்காய் சீசன்லேயும் வெள்ளரிக்காய் எடுத்துக்கலாங்க. சீசன் இல்லாதே நம்ம வந்து சாம்பார் வெள்ளரின்னு தனியாக வருங்க. பெங்களூரில் நிறையா இருக்கும், தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் நிறையா இருக்கும், காய் மார்க்கெட்டில் கோயம்புத்தூரில் நிறையா இருக்கும். எப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய் வந்து உணவாட நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா இந்த தோல்வியாதியிலேருந்து ரிலீவ் ஆகலாங்க. மெயினான விஷயம் தோல்வியாதி. ஏன் தோல்வியாதி வந்துன்னா மலச்சிக்கலும் சரியாக யூரினும் நம்ம போகலை அப்படின்னா தோல்வியாதி கண்டிப்பாக வரும். ரத்தத்தை வந்து ரொம்ப சுத்தம் பண்ணக்கூடிய ஆற்றல் வந்து வெள்ளரிக்காய்க்கு உண்டு. வெள்ளரிக்காய் முடிஞ்ச அளவுக்கு நிறைய வெள்ளரிக்காய் எடுங்க. உணவுலேயே பார்த்தீங்கன்னா உடல் வெயிட்டை குறைக்கிறதுக்கு 2 வெள்ளரிக்காய் சாப்பிட்லாம். உணவுக்கு முன்னே 2 வெள்ளரிக்காய் சாப்பிட்டிங்கன்னா உணவு குறைவாகும். பொரியலாட சேர்த்து வச்சு வெள்ளரிக்காய் வெறும் பச்சை வெள்ளரிக்காயை எடுத்துக்கலாம். அதே மாதிரி தக்காளி சாதம் செய்யும் போதும் வெறும் வெள்ளரிக்காயும் பல்லாரி வெங்காயத்தையும் சேர்த்து நிறைய எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உணவில் நிறைய சேர்த்துனீங்கன்னா உடலுடைய வெயிட்டு குறையும். கொலஸ்ட்ராலை வந்து குறைக்கக்கூடிய ஆற்றல் வந்து இந்த வெள்ளரிக்காய் இருக்குது. இந்த மாதிரி நம்ம 4 ஒரு தகவல் நம்ம நிறைய இனிமேல்ட்டு பார்க்க போகிறோங்க வெளியில். அடுத்தது பார்த்திங்கன்னா கொய்யா சாகுபடி எப்படி இருக்குது, கொய்யாக்காயை நம்ம எப்படி பயன்படுத்தணும், அடுத்த வீடியோவில் நம்ம அதை சந்திப்போம். இன்றைக்கி இந்த மாதிரி வந்து வீட்டு தோட்டம், மாடி தோட்டம் மாதிரி பண்ணிங்க. வீட்டில் எதுனா கொஞ்சோண்டு இடம் இருந்ததுன்னா இந்த மாதிரி வெள்ளரிக்காய் நிறைய வச்சுங்க, வாழை மரம் வச்சுங்க.
வேஸ்டேஜ் தண்ணி எங்கெங்கெல்லாம் வேஸ்டேஜ் தண்ணி போதோ கொஞ்சம் இடம் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி பயிர் பண்ணி ஈஸி. நம்ம வந்து பயிர் பண்ணுறதுக்காக கிடையாதுங்க, இந்த வேஸ்ட் தண்ணியை நான் சமாளிக்கிறதுக்காக. வாழை மரம் பார்த்திங்கன்னா இது வந்து குழி வாழை, 4 அடிக்கு மேலே இந்த வாழையெல்லாம் வராதுங்க. அதே மாதிரி அது பச்சை வாழை, ரஸ்தாளி வச்சுருக்குறேங்க, பூம்பழம் வச்சுருக்குறேங்க, தேன் வாழை வச்சுருக்கு. இந்த மாதிரி வாழை செடிகள் நிறைய வந்து வேஸ்டேஜ் நீரில் வச்சுட்டு ஆட்டுக்கு மாட்டுக்கு வந்து அந்த கூபாப்பில் நிறைய கூபாப்பில் வச்சுருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன விவசாயம் பண்ணால் பார்த்திங்கன்னா நம்ம துவரை செஞ்சுருந்தோம் அந்த சாகுபடி. இதில் பார்த்திங்கன்னா 5 சென்ட் 10 சென்ட்டில் பார்த்திங்கன்னா 30 கிலோ துவரை கிடச்சிதுங்க. இதை வந்து நம்ம வீட்டு யூஸுக்காக பயன்படுத்திட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக பயன்படுத்திக்கணுங்க. நம்ம மருத்துவத்தில் நிறைய வந்து மூலிகளாக வைக்கிறதுக்கு உங்களுக்கு இடத்த காட்டியிருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் லேண்டு பார்க்க வேண்டியது இருக்குது. பார்த்துட்டு நம்ம மூலிகளை நிறைய வளர்த்து இலவச முறையில் மக்களுக்கெல்லாம் கொடுக்கணும். மீண்டும் நாளை சந்திப்போம் 4 ஒரு மூலிகளை. நன்றி, வணக்கம்.